தூண்களில் சிவபெருமானை வழிபடுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. ரொம்ப தொன்மையான காலங்களில், மிக தொன்மையான காலங்களில், அதாவது உளி, சிற்பம், அதை வடிவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு கல்லை தேடுவாங்களாம். அந்த கல்லை தேடி அதில் இறையருள் சக்தி பதியும். தூண் வடிவத்திலே சிவபெருமானை முதலிலே வணங்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த தூண் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆன்மாவில் சிவபெருமான் இருக்கிறான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தத்துவ கருத்தை நமக்கெல்லாம் சொல்கிறது. இப்போ அந்த தூண் வடிவத்தை ஒரு இறந்தவர்களுடைய ஆன்மாக்களை அடக்கி வைக்கின்ற ஒரு தூணாகவும் வச்சுருக்கு. பழைய காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேய் பிசாசெல்லாம் இருந்துன்னு சொல்லியிருக்கா. அதை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒரு மரம் வச்சு அந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்தம்பம் வச்சுருக்கா. அந்த ஸ்தம்பத்தில் கட்டி வைப்பா எல்லாத்தையும். அப்போ அந்த ஸ்தம்பம் வந்து எல்லா ஆன்மாக்களுடைய ஒடுக்கம்னு அர்த்தம். அங்கே போய் எல்லாம் ஒடுங்கிடும். அப்போ சிவபெருமான்னா என்ன அர்த்தம்னா, எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒடுக்கத்திற்கும் நிலைக்கலனாக இருப்பவன். அப்போ வெளியில் போகிறது என்ன, உள்ளே வர்றது என்ன அப்படின்னா, இந்த ஆலம் இலை மாதிரி இருக்கிறது மைய விளக்கு விசைன்னு சொல்லுவோம். அது வெளியில் போகிறது. பிரம்மபாகம்னு கீழே இருக்கக்கூடிய அந்த கவிழ்ந்த தாமரை மாதிரி இருக்கு பாருங்கள், அது எல்லாவற்றையும் தனக்குள்ளே இழுத்து கொள்வது. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிற்கிற மாதிரி ஒரு தூண் இருக்கே, அது சுழல் விசை கொண்டது. அப்போ இயங்குகிற தூண். அப்போ லிங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தூண் வடிவம். அந்த தூண் வடிவத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு தத்துவங்களை உள்ளே அப்படியே சொருகி வச்சுருக்கா. அந்த தத்துவங்களை உணர்ந்து அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணணும். இதெல்லாம் விட சாமான்யமாக கோயில்களில், கிராம தேவதை கோயில்களில் சாதாரணமாக ஒரு கல்லை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேரே தானூன்னு தான் பேர். இல்லைன்னா மணலை குவிச்சு வைப்பாங்க, அதுக்கு பேர் பூடம்னு பேர். ஒரு கொலைக்கருவிகளை நட்டு வைப்பாங்க, அதுக்கும் அந்த தன்மை இருக்குது. இதில் எந்த ஒரு தூண் வடிவத்தில் அது முனையில் சூடம் வச்சு ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றுறதுல சிவபெருமான் இருந்து நின்று விளங்கி அருள் செய்கிறானாம். அதனால் தூணும் சிவனும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த தூணாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்? தத்துவ அறிவு என்ன, அதாவது காரண காரியத்தின் வழியிலே இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அருள்வார். அதே மாதிரி இந்த தூண் அப்படிங்கிறது இறைவனுடைய உண்மை இயல்புன்னு சொல்கிறோம். உண்மை இயல்புனா சுபாவமாக இறைவனுடைய வடிவம், தூண் வடிவம். அந்த வடிவத்தை நாம் வணங்கிறதுனால மனம் நிலை பெறும். இந்த மனம் சஞ்சலமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே வராது. அந்த மனம் நிலை பெறுவதற்கு இந்த தூண் போன்று இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் வழங்கினோமே ஆனால் மனம் நிலை பற்று நிற்கும். மனது நிலை பெற்றால் என்ன ஆகும்னா, எல்லாம் உலகம் வசப்படும். அப்படிப்பட்ட சிறப்பு இந்த தூண் வழிபாட்டிலே இருக்கிறது.